ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம 3rd ஸ்டாண்டர்டில் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் பார்க்க போகிறோம். சாப்டர் 3 ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க. நவ் பிளிங்க் யுவர் ஐஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 3 ஃப்ராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் 1/3 பார்ட் ஷேடட். ஸோ கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து 1/3 பார்ட் ஷேடட்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஷேடட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4 இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேடட் எத்தனை பார்ட்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்க? 2 பார்ட்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2/4. இப்போ 2/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/2. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? 1/3 பார்ட் ஷேடட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேடட் எத்தனை இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ டோட்டல் வந்து 3. ஸோ நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1. ஸோ 1/3. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி 1/3 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனைன்னு பாருங்கள். 1 2 3 4. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4ன்னு டினாமினேட்டரில் எழுதுவோம். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஷேடட் ரீஜன் எத்தனை இருக்குது? 1. ஸோ 1/4. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4. எகெயின் 1 2 3 4. எகெயின் 1 2 3 4. அப்போ 4 3s are 3 rows இருக்கு இல்லையா? 4 3s are 12. ஸோ 12 இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ அதில் எத்தனை ஷேடட் இருக்குது? 1 2 3 4 5. 5 ஷேடட் பார்ட்ஸ் இருக்குது. 5/12. பட் நமக்கு கொஷினில் எது 1/3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1/3 எது? ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். which of the following represents the fraction of green capsicums? ஸோ ஃப்ராக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேப்சிகம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷனில் பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லையுமே டினாமினேட்டரில் 16 தான் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேப்சிகம் 16 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெட் கேப்சிகம் கவுண்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் ப்ளஸ் எல்லோ எல்லா கேப்சிகமே ஆட் பண்ணால் எத்தனை வருது? 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16 இருக்கா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேப்சிகம் 16. பட் கொஷினில் கேட்டிருக்கிறது எதோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க? ஃப்ராக்ஷன் ஆஃப் க்ரீன் கேப்சிகம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ க்ரீன் கேப்சிகம் மட்டும் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ கவுண்ட் பண்ணால் எத்தனை வருது? 5. ஸோ அப்போ 5/16. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 5/16. புரியுதா? ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பார்ட்ஸ் இல்லைன்னா கேப்சிகம் கொடுத்துருந்தாங்கன்னா கேப்சிகம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட டோட்டலை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுலேருந்து எதோட பார்ட் கேட்குறாங்க, எதோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்கன்னு அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. which of the following statements is correct about the given figure? ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் இருக்குது. இந்த ஃபிகரை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ இந்த ஃபிகரை பார்க்கலாம். இந்த ஃபிகரில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஷேடட் ரீஜியன்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? எத்தனை ரீஜியன் அப்போ ஷேட் பண்ணியிருக்காங்க? எத்தனை பார்ட்ஸ் அப்போ ஷேட் பண்ணியிருக்காங்க? 2 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹோல் இஸ் டிவைடட் இன்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த ஸ்பேஸர், ஓகேவா, இந்த ஃபிகரை எத்தனை பார்ட்ஸாக, இந்த ஹோல் ஃபிகரை எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க? 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம இப்போ கவுண்ட் பண்ணோம்ல, 8 பார்ட்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். அடுத்து ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஷேடட் ஃப்ராக்ஷன்.
ஷேட் பண்ணியிருக்க ஃப்ராக்ஷன் எத்தனை இருக்குது 2/8. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 8. அதில் ஷேட் பண்ணியிருக்கக்கூடியது எத்தனைன்னா 1 2 ரெண்டு தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2/8. ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். சியில் என்ன இருக்குது, அன்ஷேடட் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ எது ஷேட் பண்ணாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டோட்டல் 8ல் 2 ஷேட் பண்ணியிருக்கோம். அந்த 2வை மைனஸ் பண்ணால் ரிமைனிங் உள்ளது இந்த 6. அதுதான் என்னது, அன்ஷேடட், ஷேட் பண்ணாத பார்ட்ஸு. ஸோ 6/8. அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் டி என்ன இருக்குது பாருங்கள், ஆல் ஆஃப் திஸ். அப்போ ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னா நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Which of the following sets of fractions are arranged in descending order? Descending orderல எந்த fraction இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ descending orderனா எப்படி இருக்கணும், நமக்கு நம்பர்ஸு ஃப்ரம் biggest to lowest, biggest to smallest numbers தான் descending order, நமக்கு தெரியும்ல. ஸோ அப்போ biggest to smallest எதில் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் செக் பண்ணலாம். எல்லாத்தோட டினாமினேட்டரும் பாருங்கள், ஆப்ஷன் ஏல ஈக்குவல், ஆப்ஷன் பிலையும் ஈக்குவலாக இருக்குது, ஆப்ஷன் சிலையும் ஈக்குவலாக இருக்குது, ஆப்ஷன் டிலையும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வந்து அந்தந்த செட்டுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது வேல்யூஸ். அப்போ நம்ம நியூமரேட்டரை செக் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நியூமரேட்டரை செக் பண்ணும்போது இதில் பாருங்கள் 1 2 3 7 9 இது பார்த்தாவே எப்படி இருக்குது, அசெண்டிங் ஆர்டர். நம்மளுக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டர். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் 10 7 3 2 1 எப்படி இருக்குது, பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இதுதான் என்னது, டிசெண்டிங் ஆர்டர். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். 9 10 இன்க்ரீஸ் ஆகுது, எகெயின் டிக்ரீஸ் ஆகுது, எகெயின் இன்க்ரீஸ் ஆகுது, எகெயின் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதில் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள் 11 7 5 3 இது வரையும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே பாருங்கள் 10 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டிசெண்டிங் ஆர்டரில் உள்ள ஃப்ராக்ஷன் எது, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 5. Which of the following figures has the least shaded fraction? இங்கே கீழே உள்ள ஃபிகர்ஸில் எது லீஸ்ட் ஷேடட் ஃப்ராக்ஷன் ஃபிகராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லீஸ்ட் ஷேடட் ஃப்ராக்ஷன்னா ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லேயும் எத்தனை ஷேடட் ஃப்ராக்ஷன் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆப்ஷன் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 6 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6. ஸோ ஷேடட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இதில் என்ன இருக்குது, 1/6. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இதுலேயும் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6 இருக்குது. ஷேடட் போர்ஷன் பாருங்கள் 1 2 3 ஷேடட் போர்ஷன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? 3/6. இதில் ஷேடட் போர்ஷன் இதில் பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 1 2 3 4 5 6 திஸ் இஸ் ஆல்சோ இங்கேயும் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6 தான் இருக்குது. ஷேடட் போர்ஷன் பாருங்கள் 2 இருக்குது. ஸோ இது 2/6. த லாஸ்ட் ஒனில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 6, ஷேடட் போர்ஷன் 1 2. ஸோ இங்கேயும் என்ன இருக்குது 2/6. நமக்கு கொஷனில் என்ன கேட்குறாங்க, ஹேஸ் த லீஸ்ட் ஷேடட் ஃப்ராக்ஷன். ஷேடட் ஃப்ராக்ஷன் கம்மியாக உள்ளது எது, அப்போ கம்மியாக ஷேடட் ஃப்ராக்ஷன் கம்மியாக உள்ளது இங்கே 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ 1 3 2 2 இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1. ஸோ நமக்கு அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 6. In the word mathematics, what fraction of letters are consonants? Word mathematics கொடுத்துருக்காங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஃப்ராக்ஷன் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கான்சனன்ஸோட லெட்டர்ஸுக்கு ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், வவல்ஸ். வவல்ஸ் என்ன, ஏ இ ஐ ஓ யூ வவல்ஸ்.
ஸோ அப்போ மேத்தமேட்டிக்ஸில் என்ன பண்ணிடலாம், வவல்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஏ வவல்ஸ் கட் பண்ணிடலாம். அடுத்து இ, இதுவும் AEIO வவல்ஸ் கட் பண்ணிடலாம். எகெயின் ஒரு ஏ இருக்குது, ஐ இருக்குது. ஸோ வவல்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங்ஸ் தான் இல்லை என்னது, கான்சனன்ட்ஸ். அப்போ எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. ஓகேவா? அடுத்து எதுக்கு கேட்டிருக்காங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கான்சனன்ட் 7 இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எல்லாமே 11 தான் இருக்குது. இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வவல்ஸ் வந்து 4 கட் பண்ணியிருக்கோம். அப்போ 7 + 4 11. ஸோ நமக்கு அப்போ ஆன்சர் என்னது, 7/11. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 7, which of the following figures represents 2/6 part unshaded? இங்கே கீழே உள்ள இந்த ஃபிகர்ஸில் 2/6 part unshaded உள்ள போர்ஷன் எது, அன்ஷேடடாக உள்ள ஃப்ராக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ஸ் வரையும் ஃபுல்லாக ஷேடட் உள்ள ஃப்ராக்ஷன்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது என்னது, அன்ஷேடட். ஸோ கொஷினை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும், அதில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4. அதில் வந்து நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அன்ஷேடட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அன்ஷேடட் ரீஜன் வந்து 2. ஸோ அப்போ 2/4. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் பியில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6 இருக்குது. ஓகேவா? நியூமரேட்டரில் 3, இங்கே கீழே 3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 6 இருக்குது. அதில் வந்து அன்ஷேடட் போர்ஷன் எத்தனை இருக்குது, 4. 1 2 3 4. ஸோ 4/6. ஓகே, அடுத்து ஆப்ஷன் சி. இதில் ஆப்ஷன் சியில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, 6. இதில் வந்து அன்ஷேடட் எத்தனை இருக்குது, 2. ஸோ 2/6. ஆப்ஷன் டியில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 3, அன்ஷேடட் போர்ஷன் வந்து 2. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வந்து 2/3. ஆப்ஷன் சி வந்து 2/6. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஃபிகரில் அன்ஷேடட் பார்ட்டாக 2/6 வருதுன்னு கேட்குறாங்க. நமக்கு எது வருது, ஆப்ஷன் சி. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கணும், ஷேடடா அன்ஷேடடான்னு. ஓகேவா? அடுத்த கொஷின் நம்பர் 8. மோனிகா லைக்ஸ் ஆல் நம்பர்ஸ் which have 0 at the units place. What fraction of numbers in the box she dislikes? ஓகேவா? ஒரு பாக்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அதில் மோனிகாவுக்கு மோனிகா லைக்ஸ் ஆல் த நம்பர்ஸ் விச் ஹவ் 0 at the unit place. யூனிட்ஸ் பிளேஸில் 0 வர நம்பர் எல்லாம் மோனிகாவுக்கு பிடிக்கும். ஓகேவா? அப்போனா யூனிட்ஸ் பிளேஸில் 0 இல்லாமல் இருக்கிற நம்பர்லாம் மோனிகாவுக்கு பிடிக்காது. ஸோ மோனிகாவுக்கு எந்த நம்பர்ஸ்லாம் பிடிக்காதோ அதோட ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இன் த பாக்ஸ் ஷீ டிஸ்லைக்ஸ். ஸோ கொஷினில் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்கிற நம்பர்லாம் என்னது, நம்பர் என்ஸ் இன் 0. ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் என்ஸ் இன் 0 அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது, 100, 10, 70, 100, 10, 70, அடுத்து 90, 60, 90, 60. இதெல்லாம் மோனிகாவுக்கு என்னது பிடிக்கும், நம்பர்ஸ் என்ஸ் இன் 0. ஓகேவா? யூனிட்ஸ் பிளேஸில் பாருங்கள் 0 இருக்குது. அப்போ யூனிட்ஸ் பிளேஸில் 0 இல்லாத நம்பர்லாம் மோனிகாவுக்கு பிடிக்காது. அது எந்தெந்த நம்பர்னு பார்க்கலாமா? 5, 2, 9, 3, 69, 12. என்னென்ன நம்பர்? 5, 2, 3, 9, 5, 2, 3, 9, 69, 12. ஓகேவா? இது அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள்,
1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் இருக்கு ஓகேவா யூனிட்ஸ் பிளேஸ்ல 0 அல்லாத நம்பர் எத்தனை இருக்கு 6 பிளேஸ் இருக்கு அப்ப டோட்டல் நம்பர்ஸ் இந்த பாக்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்க ஆப்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 11 தான் இருக்கு ஓகேவா சோ அப்ப மோனிகாவுக்கு பிடிக்காத நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு 6 சோ அப்ப ஆன்சர் வந்து 6/11 சோ ஆப்ஷன்ஸ்ல இருக்கா பார்க்கலாம் ஆப்ஷன் சி 6/11 okay next problem what fraction of the given shapes in 3D shapes so கீழ வந்து கொஞ்சம் ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க 2D ஷேப்ஸும் 3D ஷேப்ஸும் மிக்ஸ்டா இருக்கு நமக்கு fraction எதுக்கு கேக்குறாங்க அப்படினா 3D ஷேப்க்கு கேக்குறாங்க ஓகேவா ட்ரையாங்கிள் வந்து 2D rectangle 2D shape cone 3D shape எது எதெல்லாம் 3D shape டாட் வச்சுட்டே வரலாம் cone 3D shape cylinder 3D shape இது square இது 2D cube 3D shape circle 2D pyramid 3D shape cuboid 3D shape அப்ப எதெல்லாம் 3D shape 1 2 3 4 5 ஓகேவா cone cylinder cube pyramid cuboid இது அஞ்சுமே என்னது 3D shape 3D shapeக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க fraction கேட்டிருக்காங்க அப்ப total number of shapes எத்தனை இருக்கு 9 so அப்ப answer is very good 5/9 okay next question what fraction of curved lines in the given figure is green so அப்ப given figureல curved lines எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் அப்ப curved lines ன்னு பாத்தீங்கன்னா circle இங்க ஒரு circle இருக்கு இது ஒரு circle இருக்கு இங்க ஒரு small circle இருக்கு so அப்ப number of circles எத்தனை number of curved lines எத்தனை அப்படினு பார்த்தோம்னா 3 ஓகேவா number of curved lines எத்தனை இருக்கு 3 but question என்ன கேட்டிருக்காங்க what fraction of curved lines in the given figure is green உள்ள curved lines எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப green வந்து எத்தனை இருக்கு 1 2 இது எப்படி purple இருக்கு அப்ப green உள்ளது 2 னா green வந்து 2 total வந்து 3 அப்ப 2/3 so option வந்து என்னது option D ஓகேவா correct answer is option D 2/3 ஓகேவா புரியுதா so fractions வந்து ஈஸியா தான் இருக்கு இல்லையா problems வந்து சால்வ் பண்ணி பாருங்க டெய்லி practice பண்ணா மேத்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும் ஐஎம்ஓ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா குட்டீஸ் பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்